ஓ! இதான் விஷயமா? இப்ப தெளிவா இருக்கீங்கல்ல? குளுக்கோஸ் மாரி ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஆமா டாக்டர். பால்ல கொஞ்சம் சர்க்கரை அதிகமா போட்டு குடுத்தேன். அப்புறம் தான் அவங்க நார்மல் ஆனாங்க. காலையில சுகர் டேப்லெட் போட்டு சாப்பிடாம விட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே டாக்டர் வச்சுட்டு எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. அதான் எல்லாம் கரெக்டா சொல்றாங்க. சரி வெயிட் பண்ணுங்க. சுகர் இப்ப என்ன லெவல்ல இருக்குன்னு பார்ப்போம். இப்ப நார்மலா தான் இருக்கு. சுகர் லோவானதால தான் மயக்கம் வந்திருக்கு. வீட்ல விவரம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறது நல்லது தானே? வீட்ல ஒருத்தருக்கு 2 சுகர் பேஷண்ட் இருக்கீங்க. லோ சுகர் ஆனா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும்ல. எல்லாத்துக்கும் இப்படி ஒரு டாக்டர் கூப்பிட வேண்டாம்ல. அப்பா அது வந்துப்பா அம்மாக்கு தலை சுத்தி. இப்ப எப்படி இருக்கு கல்யாணி? ஒரு பிரச்சனையும் இல்ல சார். அவங்களுக்கு லோ சுகர் ஆயிருக்கு. அதான் இப்படி மயக்கம் வந்திருக்கு. அந்த பொண்ணுதான் சமயோஜிதமா யோசிச்சு பால்ல சுகர் கலந்து கொடுத்திருக்கா. சோ பேனிக் ஆக ஒண்ணும் இல்ல. நான் வர வரைக்கும் இப்படியே லோ சுகரா விட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கும். உனக்கு முதல்ல தெரியும். நான் நர்சிங் படிச்சிருக்கேன் சார். அவங்கள பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுகர் கம்மியாகி தான் மயக்கம் போட்டுருக்காங்க. வீட்லயும் ஒரு நர்ஸ வச்சுக்கிட்டு இனி என்ன கவலை பாட்டியே நல்லா பாத்துக்கோங்க. இன்னொரு முறை லோ சுகர் ஆகுற மாதிரி விட்டுறாதீங்க. சரிங்க டாக்டர். டேப்லெட் எடுத்து அடுத்த 20 மினிட்ஸ்ல கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். அதை மட்டும் கம்பல்சரியா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே? தேங்க்யூ டாக்டர். சரிம்மா நான் வரேன். தேங்க்யூ. வரேன் சார். வரேன். ஆமா சரி நம்ம ஓனர் ஏம்மா, கொஞ்சம் இருமா. ரொம்ப நன்றிமா. ஐயோ இல்ல இல்ல பரவாயில்ல. நீ நர்சிங் படிச்சிருக்கேன்னு தெரியாம நான் வேற உன்னை திட்டிட்டேன். தப்பா எடுத்துக்காதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் நாங்க வரோம். சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நான் டென்ஷன் ஆகுறத தூரத்துல இருந்து தான் பார்த்தா. உடனே ஓடி வந்து பால்ல சர்க்கரையை கலக்கி குடிச்சிட்டா. நான் கூட சுகர் பேஷண்ட்டுக்கு சர்க்கரை போட்டு பால்ல குடுக்கறாளேன்னு பயங்கரமா அவளை திட்டிட்டேன். ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்காம அவ பாட்டுக்கு அவ வேலையை செஞ்சாப்பா. ஆனா கொஞ்ச நேரத்துல அம்மாவும் கண்ணை முழிச்சு தெளிஞ்சிட்டாங்க.